வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். நீங்க புதுசா பான் கார்டுக்கு அப்ளை பண்ண போறீங்களா? இல்லனா யாருக்காவது உதவி பண்ண போறீங்களா? அப்போ இத ஒரு நிமிஷம் கூட மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா பான் கார்டு அப்ளிகேஷன் ரூல்ஸ் மொத்தமா மாறப் போகுது. சரி, நம்ம இதுல எதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம்னா, முதல்ல பான் ஃபார்ம்ல வந்திருக்கிற அந்த பெரிய மாற்றம் என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் அந்த புது ஃபார்ம் எப்படி இருக்கு, அதுல என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து நீங்க கொடுக்க வேண்டிய விவரங்கள்ல என்னென்ன சேஞ்சஸ், கடைசியா இதுல ரொம்ப முக்கியமானது டாக்குமெண்ட்ஸ் விஷயத்துல ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. வாங்க ஒன்னொன்னா டீடைல்டா பார்க்கலாம். முதல்லயே ஒரு முக்கியமான விஷயத்த பார்த்துடலாம். அது ஒரு தேதி. இந்த தேதியை மட்டும் நீங்க மறந்தீங்கன்னா உங்க பான் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது என்ன தேதின்னு பார்க்கலாமா? இந்த தேதியை உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. April 1, 2026. இந்த தேதிக்கு அப்புறமா நீங்க பழைய பான் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அதை வாங்கவே மாட்டாங்க, நேரா ரிஜெக்ட் தான். வடிவேலு ஒரு காமெடியில சொல்ற மாதிரி அட்ரஸ் மாறிடுச்சு இல்ல, இப்போ ஃபார்மே மாறிடுச்சு. சரி, அடுத்ததா இந்த புது ஃபார்ம்ல அப்படி என்னதான் மாறி இருக்கு, ஒரு மேக் ஓவர் பண்ண மாதிரி என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, நம்ம ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்த ஃபார்ம் 49A 49A எல்லாம் இனிமே கிடையாது. அதுக்கு பதிலா F093 F094ன்னு புதுசா கோட் நம்பர்லாம் வந்துருச்சு. அதனால இனிமே நீங்க ஆன்லைன்ல தேடும்போது இந்த புது நம்பரை வச்சு தான் தேடணும். அடுத்து போட்டோ சைஸ். இது முன்னாடியை விட கொஞ்சம் பெருசாகிருக்கு. அதனால உங்ககிட்ட இருக்கிற பழைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இனிமே செல்லாது. புதுசா இந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி போட்டோ எடுக்கணும். இது ஒரு சின்ன ஆனா ரொம்ப நல்ல மாற்றம். முன்னாடி ஃபார்ம்ல மேலையும் கீழையும்னு 2 இடத்துல சைன் போட வேண்டியிருந்தது. ஆனா இப்போ கீழே ஒரே ஒரு இடத்துல மட்டும் கையெழுத்து போட்டா போதும். நம்ம வேலை கொஞ்சம் சிம்பிள் ஆயிடுச்சு. சரி, ஒரு நல்ல நியூஸ். இந்த புது ஃபார்ம்ல இருந்து சில தேவையே இல்லாத காலங்களை தூக்கிட்டாங்க. இனிமே உங்க சுருக்கமான பேரு, திருமதின்னு போடுறது, கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த பேரு, இந்த மாதிரி விவரங்களை எதையுமே நீங்க நிரப்ப வேண்டிய அவசியமே இல்ல. அப்பாடா! ஓகே, ஃபார்மோட அமைப்பை பார்த்தாச்சு. இப்போ அதுல நாம கொடுக்கற நம்மளோட தனிப்பட்ட தகவல்கள்ல என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனமா கேளுங்க. இனிமே உங்க மொபைல் நம்பரை கொடுக்கறது ஆப்ஷனல் கிடையாது, அது கட்டாயம். மொபைல் நம்பர் இல்லாம அப்ளிகேஷனை சப்மிட்டே பண்ண முடியாது. போலீஸ்காரன் ஜீப்புக்கே பெட்ரோல் இல்லையாங்கிற மாதிரி பான் அப்ளிகேஷனுக்கு மொபைல் நம்பர் இல்லனா எப்படி? நோ வே. அட்ரஸ் விஷயத்துலயும் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு பாருங்க. நீங்க ஒரு தனி நபரை அப்ளை பண்ணா கண்டிப்பா உங்க வீட்டு அட்ரஸ் தான் கொடுக்கணும். ஒருவேளை ஒரு கம்பெனி பேர்ல அப்ளை பண்ணா அந்த ஆபீஸ் அட்ரஸ் கட்டாயம். இனிமேல் ஏன் இஷ்டம், நான் எந்த அட்ரஸ் வேணா கொடுப்பேன்னு சொல்ல முடியாது. சரி, இப்போ நாம பார்க்க போறதுதான் இந்த முழு விளக்கத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, ஹெட்மாஸ்டர் மாதிரி. அதனால உங்க முழு கவனத்தையும் இப்போ இங்கே கொடுங்க. ஒரு பெரிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் டோட்டலா மாறிடுச்சு. இது நிறைய பேரை பாதிக்கலாம், அதனால கவனமா இருங்க. இதுதான் அந்த பெரிய மாற்றம். நம்ம எல்லாத்துக்கும் ஆல் இன் ஆல் அழகுராஜா மாதிரி இருந்த ஆதார் கார்டை இனிமே பிறந்த தேதிக்கான சான்றா ஏத்துக்க மாட்டாங்களாம். வடிவேலு சொல்வாரே, அது வேற வாய் இது நாரவாய்னு, அந்த மாதிரி தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆதார் எல்லாத்துக்கும் ஓகே, ஆனா இனிமே பிறந்த தேதிக்கான ப்ரூஃபா அது செல்லாது. ஐயையோ, ஆதார் இல்லனா அப்புறம் என்ன பண்றதுன்னு பதறாதீங்க. அதுக்கு பதிலா இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கலான்னு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்காங்க. உங்க பர்த் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட், டிரைவிங் லைசென்ஸ், வோட்டர் ஐடி, ஏன் உங்க 10வது மார்க் ஷீட் கூட போதும். இதுல எது உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இவ்ளோ சொன்னதும் கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கா? கவலைய விடுங்க. எல்லாத்தையும் சிம்பிளா ஒரு 3 பாயிண்ட்ல சுருக்கமா சொல்லிடுறேன். ஆக முக்கியமான விஷயம் இதுதான். இந்த 3 பாயிண்ட மட்டும் மறக்காதீங்க. 1, எப்பவுமே புது ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். அதாவது தனிநபரா இருந்தா F093. 2, ஆதார் கார்டை இனிமே பிறந்த தேதிக்கான ப்ரூஃபா கொடுக்கவே கூடாது. 3, மொபைல் நம்பர் கொடுக்கறது இப்போ கட்டாயம். இந்த 3 ஓகேன்னா உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாம ஸ்மூத்தா போயிடும். சரி, கடைசியா உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வி. இந்த மாதிரி புதுசா வர ரூல்ஸ்லாம் நம்ம வேலையை நிஜமாவே ஈஸியாக்குதா இல்ல சும்மா வேற மாதிரி கஷ்டப்படுத்துதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.